இந்த ஆளு ஒரு பிரெட்டை திருடினதுக்கு 20 வருஷமா ஜெயில இருக்காரு. அந்த ஜெயில ஒரு நாள் கடக்கறதே ரொம்ப கஷ்டமா இருக்கும். டெய்லி தண்ணியில நின்னு நிறைய வெயிட் இழுக்கணும். இந்த ஜெயிலருக்கு இந்த கைதியை பார்த்தா சுத்தமா பிடிக்காது. ஜெயில விட்டு ரிலீஸ் ஆகி போறதுக்கு முன்னாடி ஒரு வெயிட்டான மரக்கட்டை இருக்கும், அதை தூக்கி காமிச்சாதான் விடுவேன்னு மிரட்டுறான். இந்த ஜெயில் கைதி வேற வழி இல்லாம அந்த மரக்கட்டையை தூக்குறான். எப்படியோ ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த மரக்கட்டையை தூக்கி காமிச்சிடுறான். அதுக்கப்புறம் அந்த ஜெயிலர் ரிலீஸ் பேப்பரை கொடுத்துட்றான். அதுல இவன் ரொம்ப மோசமானவன் சொல்லி போட்டிருக்கு. இவன் ஆரம்பத்துல இந்த ஜெயிலுக்கு வரும்போது 5 வருஷம் தான் தண்டனை இருக்கும். இந்த ஜெயிலருக்கு தான் இவனை பிடிக்காம 20 வருஷமா மாத்தி விட்டுருவான். அதுக்கப்புறம் வேற வழி இல்லாம அந்த பேப்பரை வாங்கிட்டு போயிடுறான். இவன் என்னதான் ரிலீஸ் ஆனாலும் வெளியே போய் நார்மலான வாழ்க்கையை வாழ முடியாது. ஏன்னா அந்த ஜெயிலர் பண்ணி விட்ட சம்பவம் அப்படி. ஜெயில விட்டு போறதுக்கு முன்னாடி 2 பேரும் மாத்தி மாத்தி முறைச்சுக்கிறானுங்க. அதுக்கப்புறம் வெளியே போய் எங்கேயாவது வேலை செஞ்சு பொழைக்கலாம்னு சொல்லிட்டு அவன் கையில இருக்க பேப்பரை காட்டுறான். இவன் கையில இருக்க பேப்பரை பார்த்துட்டு இவன் ரொம்ப மோசமான ஆளுன்னு சொல்லிட்டு இவனுக்கு யாருமே வேலை தர மாட்டாங்க. இவன் எங்க போனாலும் சரி இவனுக்கு ஒரு வேலையும் கிடைக்க மாட்டேங்குது. பிச்சை எடுக்கலான்னு பார்த்தா அங்கேயே விரட்டி விடுறாங்க. சின்ன சின்ன குழந்தைங்கலாம் இவன் மேல கல் எடுத்து வீசுதுங்க. ஒரு இடத்துல குளிர் காஞ்சு உட்காந்துட்டு இருக்கும் போது அந்த இடத்தோட ஓனர் இவனை விரட்டி விடுறான். அந்த பனி பெய்யற நேரத்துல இவனுக்கு பயங்கரமா பசிக்கும். முடியாம ஒரு சர்ச்சு கிட்ட போய் படுத்துருவான். அந்த சர்ச்சோட ஃபாதர் இவனை உள்ள கூப்பிட்டு சாப்பாடு கொடுக்குறாரு. இவனும் இவனுக்கு இருக்க பசியில பயங்கரமா சாப்பிடுறான். அதுக்கப்புறம் அவனுக்கு அங்கேயே தங்கறதுக்கு இடம் கொடுப்பாரு. இவனுக்கு காசு தேவைப்படுதுன்னு அங்க இருக்க வெள்ளி பாத்திரத்தை எடுத்துட்டு ஓடுவான். போலீஸ் கிட்ட போய் வசமா மாட்டினால அவங்க திரும்ப சர்ச்சுக்கே கூட்டிட்டு வராங்க. அங்க இருக்க ஃபாதர் என்ன சொல்றாருன்னா, இவன் திருடிடலாம் போல, நான் தான் அவனுக்கு கிஃப்டா கொடுத்தேன்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் விலை அதிகமா இருக்க இன்னும் 2 கேண்டில்ஸையும் அவனுக்கு கிஃப்டா தராரு. இதுக்கு மேல போலீஸால எதுவுமே பண்ண முடியாது. அவனை அங்கேயே விட்டுட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த சர்ச் ஃபாதர் இவன் கிட்ட என்ன சொல்லுவாருன்னா, இது வரைக்கும் நடந்தது எல்லாத்தையும் மறந்துரு, இனிமேலாவது வாழ போற வாழ்க்கையை நல்ல மனுஷனா வாழுங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. அவன் கையில இருந்த பேப்பரை கிழிச்சிட்டு